ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷுவல் கிச்சன். இன்றைக்கி பூரணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இட்லி தட்டு சேர்த்துருக்கேன். இது பச்சரிசி மாவு. பச்சரிசி 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், மாமிலையும் குத்தி அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா லைட்டாக சலிச்சுக்கோங்க. இப்போ மிஷினில் குத்தி அரைச்சிங்கன்னா நீங்கள் சலிக்க தேவையில்லை. இதை இட்லி தட்டுக்கு மேலே துணி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு எடுத்துட்டு தட்டு மேலே போட்டுக்கோங்க. நான் மாவு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 கப் அளவுக்கு மாவு சேர்க்க போகிறேன். நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மாவு மில்ல அரைச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆற வச்சுட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா ஈரத்துலேயே இருந்தால் மாவு நல்லா இருக்காது. இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு துணியை வச்சு மூடிடுங்க. ஏன்னா நீங்கள் மூடி வைக்கும் போது ஆவி தண்ணி உள்ளே இறங்கும். அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். மிதமான சூடில் வச்சு விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேன். நல்லா கிளந்து விட்டுக்கோங்க கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா. இப்போ நான் பூரணத்துக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை வறுத்துட்டு நல்லா ஆறுனதும் தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். வேர்க்கடலையை நல்லா அரைச்சிட்டேன். ரொம்ப அரைக்க வேணாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வெல்லம் வேர்க்கடலை ரெண்டுமே சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலை வெல்லம் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் போது தான் மாவோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்பூனால் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு இப்போ கையால் பிசைஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வைக்கிற சூடு வரைக்கும் வந்ததும் ஆறின அப்புறமேட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியானா கூட கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் சாஃப்டாக. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலேயே உங்களுக்கு தட்டை வரணும். மாவில் உப்பு கலந்துட்டு மறுபடியும் கூட வேக வச்சிங்கன்னா மாவு இன்னும் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. நான் ஒரு தடவை வேக வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு தடவை வேக வச்சு எடுத்துகிட்டு மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிட்டு 2வது தடவை கூட வேக வைக்கலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. இப்போது இட்லி குக்கர் வச்சுருக்கேன். கீழே தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் தண்ணி உடனே சுண்டிடும். ஸோ அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. மேலக்கா இருக்கிற தட்டு வச்சுக்கோங்க. மேலே ஒரு ஈர துணி போட்டு
மூடி போட்டு விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் ஆவி வந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஆவி வந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் இப்போ நம்ம மாவில் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. கையில் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. ஒரு மடங்கின மாதிரி முனையிலலாம் கொஞ்சம் நல்லா மெலிசாக வரா மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப மாவு தடியாக வந்துடும். உள்ள கொஞ்சமாக பூர்ணம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அளவுக்கு வச்சா கூட போதும். நிறைய வைக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் வெளில வராமல் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் ஒன்றா இந்த மாதிரி மடித்து விட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்க முனையை மட்டும். அவ்வளோதான். அடுத்தது நான் கொஞ்சம் பூர்ணம் அதிகமாக வச்சுருக்கேன். நீங்கள் இதோட கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு வெளியவும் வராமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நான் ரவுண்டாக பண்ணுறேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு மூடிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பூரணம் வெளியே தெரியாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டு உருட்டிக்கோங்க. நீங்கள் அச்சில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் கையாலே பண்ணியிருக்கேன். இப்போ இட்லி குக்கர் நல்லா ஆவி வந்திருக்கு. நான் ஏற்கனவே அந்த மூணையும் வச்சுருந்தேன். இப்போ மீதி பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மேலே மேலேயே வச்சுக்கலாம், எதுவும் ஆகாது. துணி மட்டும் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆவி கட்டுறதுக்கு வச்சு விடுங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இது மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் எள்ளு வச்சு பூர்ணம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வரும். படபடன்னு பொரியும். நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வறுபட்டு இருக்கும். இப்போது எள்ளு நல்லா வறுபட்டுச்சு. இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிட்டேன். நான் ரொம்ப அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இதோட அதே சம அளவில் 1/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பயும் ஃபஸ்ட்டு எள்ளு அரைச்சிக்கோங்க, அப்புறம் வெல்லம் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெல்லம் அரைச்சிட்டு எள்ளு சேர்த்திங்கன்னா எள்ளு சரியாக மசியாது. வேர்க்கல்லையும் அதே மாதிரி தான். வேர்க்கடலை பொடி பண்ணிட்டு வெல்லம் பொடி பண்ணிக்கோங்க. இப்போது எள்ளு பூர்ணமும் அதே மாதிரி மாவை தட்டையாக பண்ணிவிட்டு உள்ளே பூர்ணம் வச்சிடுறேன். வச்சுட்டு நான் ரவுண்டாக பண்ணிக்கிறேன். கேப் இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரும். மாவு அதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுக்கிறீங்கன்னா பூர்ணம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வச்சு நிறைய லைட்டாக பொறுமையாக இந்த ஓரங்கள் மட்டும் அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் வேர்க்கடலை செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எள்ளு கொழுக்கட்டை மட்டும் நான் இப்போ வைக்கிறேன். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷமாவது நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை கொழுக்கட்டை பண்ணது இது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. பூர்ணமும் நல்லா வெந்து வரும். செம சாஃப்டாக இருக்குது மாவும்.
இது வந்து எள்ளு கொழுக்கட்டை. நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.